அன்பார்ந்த யூடியூப் நேயர்களுக்கு ஆண்டவர் மூவிஸின் வணக்கம். இந்த கதையில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம கூட வாழ்கிறவங்க தான். புதுசாக இது கதையோ கற்பனையோ அதெல்லாம் கிடையாது. இது ஆண் ஆதரவு இல்லாத பெண்களுக்காக ஆன ஒரு குறும்பட சமர்ப்பணம். கௌரி வளரு. நேற்று ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு அக்யூஸ்ட்டை பிடிச்சோம்ல, அவங்கள கூப்பிட்டு வாங்க. உட்காருமா. அட வந்து உட்காருமா. பரவாயில்லைங்க மேடம். நீ என்ன டெரரிஸ்டா இல்லை அக்யூஸ்டா? அட உட்காருமா. டீ சாப்பிட்றியா இல்லை டிஃபன் சாப்பிட்றியா? ஏம்மா இப்படி அழுவுற? என்ன எத்தனையோ பேர் என்கொயரிங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் நான் கூசாமல் அசிங்கமாக கேள்விங்க கேட்குறாங்க மேடம். நிறைய பேர் என்னை மிரட்டி பெட்ரூம் கூட கூப்பிட்டு இருக்காங்க மேடம். இவ்வளோ விவரமாக பேசுகிற, அப்புறம் ஏன் உடம்பு விற்கிற? வேணும்னு இந்த தொழிலுக்கு வரல மேடம். தப்பு தான் மேடம். என்ன பண்ணுறது, மனசு தப்புன்னுது. ஆனால் எனக்கு வேறு சூழ்நிலை அதை செய்ய சொல்லுது. 18 வயசு ஆகும்போது ஒரு குடிகாரனுக்கு நிர்பந்தமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். அவன் குடிக்கிறத தான் வேலையாக வச்சுட்டு இருந்தான். குடியை தவிர அவனுக்கு வேறு வேலையே இல்லை மேடம். பொண்டாட்டின்னு வந்தாக்கா திருந்துருவான்னு பார்த்தாங்க மேடம். அவன் மாறவே இல்லை மேடம். குழந்தைங்க மூஞ்ச பார்த்தாவாது திருந்துவான்னு பார்த்தாங்க மேடம். அவன் மாறல மேடம். ஊரை சுற்றி கடை மேடம். பசங்க வேற பட்டினியாக கிடக்குறாங்க மேடம். அவன் மாறல மேடம். அதான் நான் மாறிட்டேன் மேடம். அப்படியா? நீ ரொம்ப தான் பாதிக்கப்பட்டிருக்க. ஆனால் நீ செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? கொரோனா காலகட்டத்தில் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. லட்சக்கணக்கான பெண்கள் தன் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? அவங்கெல்லாம் இந்த தொழிலுக்கு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பார்த்தியா? உன் பிள்ளைங்க ரோட்டில் நடந்து போன என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம். நான் இனிமே இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன் மேடம். இதான் கடைசி மேடம். நான் பண்ணது தப்பு தான் மேடம். உன் மேலே கேஸ் எதுவும் போடலை. உன் வாழ்க்கையை மாற்றி காட்டு. நன்றி மேடம். நான் கிளம்புறேன் மேடம். ஹலோ அக்கா. கௌரி, அம்மாக்கு எங்க? எப்போ? எந்த ஹாஸ்பிட்டல்? இதோ வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரே ஜுரம்மா. தலைவலி வேற தாங்க முடியல. கைகாலெலாம் விட்டு போகுது. கைகால் குடைச்சல் தாங்க முடியாமல் கடையில் போய் மாத்திரை வாங்கி போட்டேன். அப்பவும் கேட்கல. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. நான் எழுதி கொடுக்குறத மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. ஹலோ மலர், அம்மாக்கு என்னாச்சு? ஹார்ட் அட்டாக். இதோ கிளம்பிட்டேன். டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? கண் முழிச்சிட்டாங்களா டாக்டர்? அம்மா மனக்கவலையால் சரியாக சாப்பிடாம, நல்ல தூக்கம் இல்லாமல்
அவங்க உடம்பு வீக்காக இருக்குமா. இன்னும் 5 மணி நேரத்தில் அவங்க கண் முடிச்சிடுவாங்கம்மா. இதுக்கப்புறம் அவங்க மனசு கவலைப்படாமல் பார்த்துங்கம்மா. எல்லாம் சரியாயிடும்மா, கவலைப்படாதீங்க. கடவுளே, எங்கள் அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுத்துருங்க. அக்கா, அக்கா டாக்டர் என்னக்கா சொன்னார்? 5 மணி நேரம் கழிச்சு சரியாயிடும் சொல்லியிருக்காரு. அம்மா நம்மளை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் நம்ம நல்ல நிலைமையில் இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சேக்கா. எல்லாம் என்னால் தான், எல்லாம் என்னால் தான். அம்மாவுக்கு என்னால் தான் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் என்னால் தான், எல்லாம் என்னால் தான், எல்லாம் என்னால் தான். அழாதக்கா, நாங்கள் இந்த நிலமையில இருக்க நீயும் ஒரு முக்கிய காரணம் தானே. சரி வாக்கா, போய் அம்மாவை பார்ப்போம். எல்லாமே நல்லதாக நடக்கும். நான் வரலை. என்னை அம்மா பார்த்தாக்கா நிலைமை இன்னும் மோசமாயிடும். நான் வரலை, நீங்கள் போங்க. சின்ன குடும்பத்தில் வாக்கப்பட்டேன். 3 முத்தான பொம்பளை பிள்ளைங்க. 3 பொம்பளை பிள்ளைங்கன்னு எங்கள் வீட்டுக்காரரு என்னையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு ஓடி போயிட்டேன். அவன் ஓடிட்டான், நான் ஓட முடியாது. என் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு நான் கரை சேர்ப்பேன். வள்ளிம்மா, அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டு வரேன். தங்கச்சியில் பத்திரமா பார்த்துக்கா. யார் எங்கே கூப்பிட்டாலும் போகக்கூடாது, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. பத்திரமா பிள்ளைய பார்த்துக்கா. நான் போயிட்டு வரேம்மா. வீட்டு வேலை செய்கிற சம்பளத்தில் பிள்ளைகளுக்கு 3 வேளை நல்ல சோறு கொடுக்க முடியலை. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும். இந்த சம்பளம் பத்தாது, வேறு வேலை தேடணும். வேலைக்காக நாய் மாதிரி தெருவாக சுற்றுனேன், தேடினேன். கடைசியாக நேரம் 9 மணி ஆச்சு. வேலை செய்கிற ஒரு கம்யூனிட்டியும் காணோம். யாருக்கும் அந்த தொழில் பக்தியே இல்லை. பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருக்காரு. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஐயா, எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கய்யா. என்னம்மா சொல்கிற? ஒன்றுமே கேட்கலையே. என் மேலே வா. ஐயா, எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கய்யா. சித்தாள் வேலை தான். வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரவாயில்லையா, 3 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறேன். எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறையா. செம்ம நாட்டுக்கட்டை. தோலோடும் சாப்பிட்லாம், தோல் இல்லாமலேயும் சாப்பிட்லாம். எதுக்கும் கேட்டு பார்ப்போம். தினமும் வேலை தரேன், என்னை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கியா? என்ன நான் பாட்டு கேட்டே இருக்கேன், ஒன்றும் பதில் சொல்லாமல் போகிறேன். 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேங்கிறக்காண்டி உங்கள்கிட்ட நான் வேலை கேட்டேன். இதே நிலைமை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வந்தால் இப்படித்தான் பேசுவீங்களா? மா, தப்பு தான். நீங்கள் நாளிலேருந்து வேலைக்கு வந்துடுங்க. அடிக்கிற காத்து ஓயாது, நீ உழைக்கிற ஜென்மம் மாறாது. நினைச்சி நீ வாடாதே,
நாளை உன் பேர் சொல்லும் மறவாதே, நாளை உன் பேர் சொல்லும் மறவாதே, எண்ணி பாரம்மா நீ ஒரு எடுத்துக்காட்டம்மா, எண்ணி பாரம்மா நீ எடுத்துக்காட்டம்மா. அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்காம்மா. அம்மாவுக்கு கஷ்டம்னா இல்லைம்மா. நானும் உங்கள் கூட வேலைக்கு வருவேம்மா. எதுக்கு வேணாமா? அம்மா தங்கச்சி பாப்பா அவங்க 2 பேரையும் படிக்க வச்சு ஆளாக்கலாமா? என்ன பெத்த ஆத்தா வள்ளி. வள்ளி அவளுக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை, விக்னேஷை தவிர. அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் 2 பேரும் விருப்பப்படி 7 வருஷம் கழித்து ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அவளுடைய வாழ்க்கை அப்படி ஆகணும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. வள்ளி வள்ளி என்னுடைய பூ போட்டெல்லாம் போச்சோம்மா. அம்மா வள்ளி, நான் ரமேஷ் பேசுகிறேன். நம்ம விக்னேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சுமா, ஸ்பாட்லேயே இருந்துட்டாம்மா. விக்னேஷ் அம்மா அக்கா வள்ளி எங்கம்மா? அக்கா வெளியே இருக்காம்மா. நான் பட்ட கஷ்டம் அக்கா படக்கூடாதும்மா. கவலைப்படாதம்மா, அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு தரோம். அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர்றது எங்கள் பொறுப்புமா. இது சத்தியம்மா. வரும் தலைமுறையை மாற்றிட பெண்ணே, நீ கல்வியும் அதிகாரமும் சொந்த காலில் நிற்பதுதான் சிறந்த வழி. இப்படிக்கு ஆயுதத்தை கையிலெடு மகளே, கலங்காமல் உன் வாழ்வு நிலை பெறும் மகளே. வறுமை என நினைத்து நீ கலங்காதே, பெற்றவள் வயிறு குலுங்க நான் உன்னை வாழ்த்துவேனே.